ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நண்பா. இங்கே அதிக பேர் எனக்கு மெசேஜில் ப்ரோ வாங்க 1v1 போடலான்னு சொல்கிறீங்க. அதனால் நான் இனி 1v1 கண்டென்ட்டு போடலான்னு பார்க்குறேன் நண்பா. இனி எங்களோட 1v1 வரீங்கன்னா எனக்கு வீடியோ கமெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு 1v1 மட்டும் போடுங்க. கண்டிப்பாக நான் கூட ரூம் மேட்ச் போடுவேன். அது இல்லாமல் இவர் நேற்று என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ரூம் மேட்ச் மெசேஜில் பண்ணியிருந்தார். சரி, இவரு கூட ஒரு 1v1 போட்டேன். இவர் கேம் பிளே சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை, நல்லா விளாண்டாரு. அப்புறம் எப்படியும் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், ப்ரோ நாங்கள் தோற்றாலும் வீடியோ போடுவீங்களான்னு. அது உங்கள் பர்மிஷனோடு தான் போடுவேன். நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் போடுவேன். ஆனால் நான் தோற்றா கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஆனால் இந்த மேட்ச்சில் நான் கண்டிப்பாக தோற்றுருப்பேன். இவர் ஒரு 5 ரவுண்டு தொடர்ந்து அழகாக அடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ரிவெஞ்சு என்னால் மறக்கவே முடியல. இப்படிலாம் கேம் ஆடுவாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. இவர் மாதரா பண்டல் போட்டதை விடையே தெரிஞ்சிடுச்சு இவர் நல்ல கேம் ட்ரை கொடுப்பாருன்னு. இவர் மூமெண்ட்டை வச்சு கணிக்கவே முடியல. என்னால் ஒரு 6 ரவுண்டு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவரே 8 ரவுண்ட் அடித்து ஜெயிச்சிடுவார். ப்ரோ அப்புறம் ஏதாச்சும் ரூல்ஸ் உண்டானே உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். 2 ரூல்ஸ் தான். லாங்லேருந்து ஆடக்கூடாது, அடுத்ததை அழுத்தி பிடிக்கக்கூடாது. இந்த 2 மட்டும் பண்ணாமல் இருந்தால் அந்த ரூமெண்ட்ஸில் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு போடுவேன். அடுத்தது வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு 1v1 சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம ரூம் மேட்ச்சு போடலாம். அப்புறம் பாய் கைஸ்.